ஏதோ ஃப்ராட் தான பண்றேன்னு நினைக்கிறேன். உள்ள பெருச்சாலி இருக்குன்னு சொன்னா பூனை மாதிரி கத்துது. இங்க பார், பெருச்சாலி பூனை மாதிரி கத்துமா? நீ ஏதோ தப்பு பண்ற. நான் பூட்டை உடைக்கிற வழி விடு. இருடா. டேய், பூட்டை உடைச்சா உள்ள இருக்கிற கதையே வேறடா. ஏய், நீ முதல்ல வெளிய போய்க்கடா. ஐயோ, நான் வெளியில போயிட்டு தானே வந்தேன். முதல்ல உள்ள போறா, அப்புறம் வெளிய போறா. அங்க வெளிய போய் தொலைடா. ஐயோ, இப்ப அவசரத்துக்கு எங்க வெளிய போறதுன்னு தெரியலையே. போடா. ஐயோ, போடா. அடே சோதி, கதவை திறடா. தாங்க முடியலடா. ஐயோ, கண்ட்ரோல் பண்ண முடியலடா. கதவை தர. பேபி, கதவை நான் பூட்டல பேபி. கதவை திறனா நான் எப்படி திறக்கிறது? மூச்சு முட்டுது பேபி. என்னடா சோதி பயல, என் பாட்டுக்கு எச பாட்டு பாடிட்டு இருக்கியாடா பயல? டேய், வயித்து வலி தாங்க முடியலடா. பாட்டி, என்ன பாட்டி, ஜூஸ் நல்லா வேலை செய்து போல இருக்கே. ஏய், இதுக்கெல்லாம் உனக்கு இருக்குடி. இருந்தா இருந்துட்டு போகுது. நேத்து இனியா வந்து ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்து நான் சாக போறேன்னு சொன்னா. இன்னைக்கு என்னடானா ஜூஸ் போட்டு கொண்டு வந்து குடுக்கறா. அவ வேலை புடிச்சிட்டு நீங்களும் வரீங்க. அப்ப எனக்கு சந்தேகம் வருமா வராதா? எனக்கு வச்ச ஆப்பிளை இப்போ நீங்களே மாட்டிக்கிட்டீங்களா? இங்க பாருங்க, எனக்கு யாரு கெடுதல் பண்ண நினைச்சாலும் அது அவங்களுக்கே தான் திரும்பி வரும். ஐயோ, இவ பெரிய சாமியார், நீ அப்படியே சாபமா கொடுக்கற. மியா மியா பூனை, மீச வச்ச பூனை. பாட்டி, உள்ள உங்க பேரன் தான் இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃப்ராடுக்கு உங்களை விட்டா வேற வழி இல்ல, உங்களுக்கும் அவனை விட்டா வேற ஆளே இல்ல. இந்த ஜோதி மணிக்கு எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் சூடு சொர்ணே வரமாட்டேங்குது. வாங்க இந்த பக்கம் திறந்து விடுறேன். இப்ப நீ பாத்ரூம் கதவு திறந்து விட்டது என் மேல இருக்க லவ் தானே எனக்கு புரியுது. இந்த மாமனோட மனசு மல்லிகை மாதிரின்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஊரு கட்ட பயல, இவ்வளவு நேரமா பாத்ரூம்ல அடப்பட்டு கிடந்து வெளியில வந்த உடனே லவ் டைலாக் கேக்குதாடா உனக்கு? கொன்னே போடுவேன். வசு, இந்த ஜோதி மணி கிட்ட உனக்கு ஹெவியா பிடிச்சது எதுரா? என் கண்ணா இல்ல என் மூக்கா இல்ல கொன்னுடுவேண்டா. ஏண்டா இந்த ரணகாலத்துல உனக்கு கிருகிருப்பு கேக்குதா? பேபி, என் செல்லம், உன் கண்ணுல இல்ல கல்லம், உன் கண்ணம் ஒரு பண்ணு. உன் கண்ணத்தோட வைக்கவா என் கண்ணம்? லவ் டயலாக பேசுற, உனக்கு எல்லாம் லவ் ஒரு கேடா? ஐயோ, செல்லம், நீ என்ன அடிக்கிறது எனக்கு அப்படியே ஒத்தரம் கொடுக்குற மாதிரியே இருக்கு. உனக்கு என்ன தொடரணும்னு ஆசையா இருந்தா இந்த மாமனுக்கு ஒரே ஒரு முத்தம் கூட. நீ முத்தம் கொடுத்தா உன் கைய மேல படாதுல்ல? முத்தமா வேணும்? முத்தம் இப்ப குடுக்கறேன்டா. சீக்கிரம் வா. எங்க போறா? ரொமான்ஸ் நடக்கும் போது இல்ல, கதவை சாத்த போறா. ஐயோ, முத்தம் தானே கேட்ட? எதுக்கு வசு? அப்பா அப்பா ஐயோ அப்பா வசு மலிகா வசு அப்பா ஐயோ ஐயோ இனிமே இந்த பக்கம் உன்னை பாருங்க. ஆனந்த், கூடிய சீக்கிரமே நம்ம கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணணும்பா. மீனாட்சிய எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்தி வைக்கணும். அதோட நம்ம கம்பெனியோட டெவலப்மெண்ட் பத்தி பேசணும். அது சரிப்பா, இந்த அந்தேரி மேட்டர் என்னாச்சு? ஒர்க் அவுட் ஆயிடுமா? 100% ஆயிடுமா? அத்தை, இந்த ஃபைனான்ஸ் இயர்ல கார்மெண்ட் நல்ல பிசினஸ் ஆயிருக்கு. இந்த கொரோனா டைம்ல கூட எக்ஸ்போர்ட்ல நாம தான் ஃபர்ஸ்ட். 15% வரைக்கும் லாபம் பார்த்திருக்கோம். புதுசா 4 கண்ட்ரீஸ்க்கு நம்ம கார்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுதுமா. எல்லாமே வசுந்தரா மேடத்தோட ஏற்பாடுதாமா. நம்ம பெர்சன்டேஜஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு கூட அவங்க தாமா காரணம்.
என்ன மீனாட்சி, வசுந்தரா மேடத்தை சொன்ன உடனே உன் முகம் மாறுது? இப்போதானே நீ இதுக்குள்ளெல்லாம் வந்திருக்க. இதெல்லாம் வசுந்தரா மேடம் தான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்க மீனாட்சி. அன்னைக்கு ஏலத்துல கூட நீ தொகையை ஏத்தி விட்ட, நஷ்டம் வந்துரும்னு அண்ணன் வேற பயந்தாரு. நல்ல வேலை, வசுந்தரா மேடம் தான் அந்த இடத்துல கார் பார்க்கிங் வைக்கலாம், கேண்டீன் வைக்கலாம், லீஸ்க்கு விடலாம், இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வசுந்தரா மேடத்தை அடிச்சுக்கவே முடியாது. டே போதும்டா, ஒரேடியா இவளை கிண்டல் பண்ணாத. மீனாட்சி நிர்வாகத்துல தலையிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என் மருமக இந்த மாதிரி கம்பெனி நிர்வாகத்துல ஈடுபட மாட்டாளங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஏக்கம். ஆனந்த், ஆமா ஆமா, உங்க சின்ன மருமகளை பத்தி நீங்க தான் பெருமைப்பட்டுக்கணும். அர்ஜுன், இங்க வாப்பா. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் போடணும்பா, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்னப்பா, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணு இல்லன்னு உன்னோட உதடு தான் சொல்லுது, ஆனா உன் மனசுல ஏதோ இருக்கு. அம்மா சொல்றது கரெக்ட் தானே? ஆமாம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். உடம்பு சரியில்லை தான். எனக்கு இல்லம்மா, வசுந்தராக்கு. வசுந்தராவுக்கா? என்னாச்சு வசுந்தராவுக்கு? அம்மா, பைக்கில் அழைச்சிட்டு போனேன். சாரி டு சே திஸ் அர்ஜுன், வசுந்தராவுக்கு பிரெயின் டியூமர். இனி அவங்க வந்து 1 மாசமோ 20 நாளோ தான். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதிகபட்சம் 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க. என்னப்பா அது? வசுவுக்கா இந்த நிலைமை? கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குப்பா. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது இல்லையா அவ? ஆமாம்மா, நல்லவங்கள தான் ஆண்டவன் இந்த காலத்தை சோதிப்பான். அண்ணா, என்னால நம்பவே முடியலண்ணா, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த சிட்டிலேயே பெஸ்ட் ஹாஸ்பிட்டலா பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தணும்னா. கவலைப்படாதப்பா, எப்படியாவது வசுவை காப்பாத்திடலாம். அதம்மா ஒண்ணுமே புரியல. பிரெயின் டியூமர், லாஸ்ட் ஸ்டேஜ், இனிமேல் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டாங்கம்மா. இல்லப்பா, அப்படிலாம் இருக்காது. வசுவுக்கு ஒண்ணு ஆகாது. நாம கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிடாதுப்பா. நிச்சயமா நம்ம வசுவுக்கு எதுவும் ஆகாது. அவளுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் இதை நம்ப போறதே இல்ல. என்ன வசு, என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன கண்ணாடி குடுவ? மீன் தொட்டி மாதிரில இருக்கு. கரெக்டா சொன்ன. இது மீன் தொட்டி தான். ஆனா சின்ன மீனை பிடிக்கிறதுக்கான தொட்டி இல்ல, பெரிய திமிங்கலத்தை பிடிக்கிறதுக்கான தொட்டி. என்னடி சம்மந்தம் இல்லாம பேசுற? இல்லம்மா, சம்பந்தத்தோட தான் பேசுறேன். சரி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. அர்ஜுன் சார் கிட்ட எனக்கு பிரெயின் டியூமர் இல்லங்கிற விஷயத்த நான் சொல்லல, மறைச்சிட்டேன். என்ன வசு சொல்ற? அர்ஜுன் தம்பி கிட்ட அன்னைக்கே விஷயத்த சொல்ல சொன்னேனே, எதுக்கு மறைச்ச வசு? பாவண்டி அர்ஜுன் தம்பி. மா, அர்ஜுன் சாருக்கும் இனியாக்கும் 3 மாசத்துல கல்யாணம்னு மேடம் சொல்லிருக்காங்க. அதே நேரம் இந்த இனியா அர்ஜுன் சார ஒரு மாதிரி மிரட்டி 2 வாரத்துல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கண்டிஷன் போட்டு வச்சிருக்காளாம். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாததுனால அர்ஜுன் சார் என் மேல ரொம்ப பிரியமா நான் என்ன கேட்டாலும் செய்யறாரு.
அதை யூஸ் பண்ணி 2 வாரத்துல இனியாக்கும் அவருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ்ங்கிற விஷயத்த எப்படியாச்சும் தடுத்துருவேன். எப்படி வசு தடுப்ப? இது பாருமா அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிற விஷயத்த நீ அர்ஜுன் சார் கிட்ட எக்காரணத்து கொண்டு சொல்லிடாத. ஏன் வசு, நீ மறைச்சா பரவாயில்ல, நானும் சேர்ந்து மறைச்சா நாளைக்கு தப்பாயிடாதா வசு? இப்போ நீ எனக்கு நல்லது பண்ணல, அர்ஜுன் சாருக்கு தான் நல்லது பண்ற. அவர் இனியாவோட வலையில மாட்டிக்கிட்டா நமக்கு தானமா சங்கடம். அது சரி, நான் சும்மா இருப்பேன், ஆனா உங்க அப்பா சும்மா இருக்க மாட்டாரே. அவர் பொய்யே பேச மாட்டாரு. ஹரிச்சந்திரன் நாடகம் எல்லாம் பார்த்து வளர்ந்தவர். அவரு சொல்லிடுவாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலையே படாத. நாளைக்கு காலையில இத அர்ஜுன் சார் கிட்ட கொடுத்து என்னோட 10 ஆசையையும் நான் அவர்கிட்ட சொல்ல போறேன். எப்படி? என்ன அர்ஜுன் சார்? வசு, உன்னுடைய ஆசை எல்லாம் சொல்றேன்னு சொன்னியே, சொல்லவே இல்லையே. எப்ப சொல்ல போற வசு? அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் வசு. எனக்கு விருப்பம்னு நிறைய இருக்கு. இது என்ன சொல்றது? உங்க கையால தாலி கட்டிக்கணும், உங்க கை கோர்த்து லைஃப் ஃபுல்லா நடக்கணும். வசு, என்ன வசு, என்ன யோசிக்கிற? இதா இருந்தாலும் நான் நிறைவேற்றுவேன் வசு. என்கிட்ட சொல்லு வசு. அது என் ஆசையெல்லாம் மொத்தமா பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். அதை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். எவ்வளவு தெளிவா இருக்கு வசு. என்னது இது வசு? இது வரைக்கும் நிறைவேறாத 10 ஆசையை இதுல பேப்பர்ல எழுதி போட்டிருக்கேன். பாட்டி, அத ஒவ்வொன்னா எடுத்து பார்த்து நீங்க நிறைவேற்றி வச்சா நான் நிம்மதியா செத்துருவேன் அர்ஜுன் சார். வசு, உன் ஆசையை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன் வசு. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னியே, அது கண்டிப்பா நடக்காது வசு. கண்டிப்பா நடக்காது. பயப்படாத, நான் இருக்கேன். சாரி வசு. பரவாயில்ல அர்ஜுன் சார், உங்களோட நம்பிக்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள். முதல்ல என் ஆசை நிறைவேறட்டும், அதுக்கப்புறம் உங்க எதிர்பார்ப்பு பலிக்குதான்னு பாப்போம். இதெல்லாம் சாதாரண விஷயம் வசு. எல்லாத்தையும் இப்பயே நிறைவேற்றி வைக்கிறேன். காமி. அர்ஜுன் சார், இதுல இருந்து ஒவ்வொன்னா தான் எடுக்கணும். ஒவ்வொரு பேப்பர்ல ஒவ்வொரு ஆசையை எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொன்னா எடுத்து பார்த்து நிறைவேற்றி வைங்க. நீங்க மொத்தமா ஒரே நாள்ல நிறைவேற்றிட்டீங்கன்னா நான் பட்டுன்னு போயிடுவேன். வசு, அந்த மாதிரிலாம் சொல்லாத வசு. உனக்கு நான் இருக்கேன். இந்தா. ஏன் அர்ஜுன் சார் அப்படி பாக்குறீங்க? வசு, வழக்கமா உன்னுடைய விளையாட்டுத்தனம் உன்னுடைய ஹாபிட்ல இருக்கும் வசு. அது இன்னைக்கு உன் முகத்துல இல்லவே இல்ல வசு. எனக்காக நீ திருப்பி அப்படிதான் இருக்கணும் வசு. நான் விளையாட்டுத்தனமா இருக்கிற மனநிலையில இல்ல அர்ஜுன் சார். வசு, அப்படி பேசக்கூடாது வசு. ப்ளீஸ், எனக்காக அந்த விளையாட்டுத்தனம் உன் முகத்துல நான் திருப்பி பார்க்கணும் வசு. எஸ், யூ கேன் டூ இட். போதும் வசு, இதான் வசு, இந்த சந்தோஷம் தான். இப்படிதான் விளையாட்டுத்தனமா சந்தோஷமா இருக்கணும். அது ஓகே அர்ஜுன் சார். லைஃப்னா நம்மள சுத்தி ஏதாவது நடந்துட்டே தான் இருக்கும். அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். என்னோட நிறைவேறாத ஆசையெல்லாம் பாருங்க, உங்களுக்கும் லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரும். வசு, இது மாதிரிலாம் பேசாத வசு. நீ ஃபீல் பண்ண கூடாது வசு. நீ ஃபீல் பண்ண கூடாது. நான் இருக்கேன் வசு, நான் இருக்கேன். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆக விட மாட்டேன் வசு. சாரி வசு, சாரி. நான் உன்னுடைய முத ஆசை நிறைவேற்றுறேன் வசு. என்ன அர்ஜுன் சார்,
ஏய் என்னடி இவ பண்ணிக்கிட்டு இருக்கா? கையில ஒரு குடுவைய வச்சிருக்கா, இவன் அதுக்குள்ள கைய விட போறான். ஏதாவது சில்மிஷம் பண்ணி வாழ மனச மாத்திர போறாடி இவ. பாட்டி அர்ஜுன் சார் எடுங்க. இந்த சீட்டை நான் எடுக்கிறதை விட வேற யாராவது எடுத்தா நல்லா இருக்கும் வசு. இனியா இங்க வா. நானா அர்ஜுன்? வா இனியா. ஓ ஓ என்ன அர்ஜுன்? இனியா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பசுக்கு உடம்பு முடியல, ஆனா சீக்கிரமா நல்லாயிடுவா. அது அவன் மனசுக்குள்ள சில ஆசைகள் இருக்கு இனியா. அதனால அவன் நிறைவேறாத ஆசை எல்லாத்தையும் நிராசையாக்க கூடாதுன்னு இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கா. அந்த ஆசையை ஒவ்வொன்னா நாம தான் நிறைவேற்றி தரணும். இப்ப அதுல இருக்கிற ஆசைய நீதான் எடுக்கணும் இனியா. ஏன் இனியா தயங்குற? எடுக்கிற அர்ஜுன். வசு அதுல இவ என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியல. இவ வேற எடுக்க போறா. குறுக்க நாம பூந்து எதுவும் பேசவும் முடியாது. இந்த அர்ஜுனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துருவான். என்ன இனியா? ஓபன் பண்ணு, படி. என்ன பார்வை, படிடி. ராகி களியும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிட வேண்டும். என்ன ரொம்ப ஷாக் ஆகுறா? என்ன இனியா, என்னாச்சு? படி. என்னடி ஷாக்காய் நிக்கிற? அப்படி அவ என்ன எழுதி வச்சிருக்கா? ஏய் அத படி, படிடி. அது ராகி களியும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிட ஆசைன்னு எழுதியிருக்க அர்ஜுன். அதானே, என்னடா இவ ஷாக்காராளேன்னு பார்த்தேன். களின்னு உடனே இவளுக்கு வேலூர் பாளையங்கோட்டை ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. களியா? களினா என்ன வசு? தம்பி தம்பி நான் சொல்றேன் அத. அது என் தம்பி பொண்ணு எதை நினைச்சு களியும் நாட்டுக்கோழி குழம்பு தின்ன ஆசைப்படுறா தெரியுமா? எங்க அம்மா எனக்கும் என் தம்பிக்கும் அடிக்கடி களி கிண்டி தருவாங்க. இவதான் பாவம் சாக போறாளே, ஒருவேளை அவங்க அப்பா நினைப்பா, இந்த பாட்டி நினைப்பா, களி சாப்பிட ஆசைப்படுறா போல இருக்கு. அப்போ இந்த ராகி களியும் நாட்டுக்கோழி குழம்பும் எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் நானா கர்நாடகாலையும் இல்லனா ஏதோ ஒரு ஆர்கானிக் ஃபுட் ஷாப்ல கிடைக்கும். நான் உடனே ஆர்டர் பண்றேன். அர்ஜுன் சார், சாக போறவனா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா சாவணும். பேசாதம்மா, அப்படிலாம் பேசாத. அப்படி இல்ல அர்ஜுன் சார், வீட்லயே சமைச்சு அத சாப்பிடணும், அதான் என்னோட ஆசை. உனக்கு ஆசை இருக்கலாம், ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு அரிசி மாவு, ராகி மாவு, பெரிய பானை, அதை கிண்டுறதுக்கு அந்த வட்டை, இதெல்லாம் வேணும். களி எல்லாம் ரொம்ப பொறுமையா கிண்டணும், அப்பதான் அது நல்லா அப்படியே உருண்டையா வரும். பேசாம ஆர்டர் பண்ணி வர வச்சு கொடுத்துருங்க, அவளுக்கு சாப்பிடுவா. பாட்டி வசு எப்படி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாளோ அப்படிதான் சாப்பிட வைக்கணும். வீட்லயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவளை சந்தோஷப்படுத்தணும். ஆனந்த். என்னன்னா? ஆனந்த், வசு ராகி களியும் நாட்டுக்கோழி குழம்பும் வீட்லயே செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. நீதான் இப்பெல்லாம் சமையல்ல கொஞ்சம் ஆர்வமா இருக்கியே, அதனால நீயும் மீனாட்சியும் அந்த நாட்டுக்கோழி குழம்பை வீட்லயே செஞ்சிருங்க. இனியா, நீயும் பாட்டியும் அந்த களிய பதமா கிண்டிடுங்க. துப்பாக்கி தம்பி, களி எல்லாம் கிண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு மறந்தே போயிடுச்சு தம்பி. பாட்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க தான் உங்க அம்மா செஞ்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க தான் செய்யணும். வசு யாரு பாட்டி? உங்க பேத்தி. போங்க, போய் செய்யுங்க.
ஏண்டி இனியா என்னடி இது அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில நம்ம தலையிலேயே கைய வச்சுட்டா. ஆமா பாட்டி. பசு, உன்னுடைய மொத ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே? டபுள் ஓகே.